எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன எக்ஸசைஸ்ன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு நம்ம இப்படி உட்கார்ந்து பண்ண போகிறோம். இந்த பாருங்க, காலை இப்படி கொஞ்சம் அகட்டிட்டு இப்படி வச்சுக்கோங்க. காலை இப்படி மூவ் பண்ணணுங்க. சும்மா சிம்பிளாக இப்படி மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம நார்மலாக சும்மா உட்காந்துருக்கும் போது கூட இந்த மாதிரி பண்ணலாம். அதாவது ஃபுல் காலையும் இப்படி லூஸாக விட்டுட்டு இப்படி மூவ் பண்ணுங்க. அதுக்கப்புறமாட்டி இந்த மாதிரி பண்ணணும். இந்த இடம் இருக்குல்ல, இது நல்லா இப்படி இதில் உரசணும். நம்ம நல்லா இப்படி முதுகு நேரம் வச்சுட்டு உட்காந்துக்கணும். அதுக்கப்புறம் காலை இந்த பாருங்க, இந்த விரலெல்லாம் இப்படி முன்னுக்கு கொண்டு வரணும். முன்னாடி நல்ல விரலை நீட்டணும். அதுக்கப்புறம் இப்படி இப்படி பண்ணும்போது இந்த கால் இந்த இடம் கொஞ்சம் தூக்கிக்கும். நம்ம இந்த தொடப்பகுதியெல்லாம் நல்ல தரையில் அழுத்தம். இந்த மாதிரி பண்ணிட்டு அப்புறம் இப்படி தூக்கிக்கணும். அதாவது இந்த விரலை இப்படி நம்ம முன்னோக்கி கொண்டு வரும்போது இது தானா வரும். இப்படி வச்சுட்டு இந்த விரலுடைய நரம்பெல்லாம் நல்லா இழுத்து கொடுப்போங்க. அதுக்குதான் இது. இப்படி பண்ணிட்டு அப்புறம் இந்த மாதிரி அப்புறம் கொஞ்சம் காலை தள்ளி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது இந்த மாதிரி இது ஃபுல்லாக படிஞ்சிடும். இது நமக்கு இந்த கால் கொஞ்சம் தூக்கிக்கும். இந்த கட்டை விரல் கீழே படணும் தரையில். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணணுங்க. அப்புறம் இந்த ரெண்டு காலையுமே உள்நோக்கி பண்ணணும். இதோ இது மாதிரி. அப்புறம் வெளியில அதே மாதிரி உள்நோக்கி இப்படி. அப்புறம் ரெண்டு காலையும் இப்படி சுத்தணும். சும்மா இப்படி இப்படி சுத்தக்கூடாதுங்க. இப்படி நல்லா கீழே இருந்து இப்படி இப்படி வரணுங்க. நல்லா ஒரு ரவுண்ட் மாதிரி வரணும் விரல் எல்லாமே. அதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ். எவ்வளவுக்கு காலை கீழே கொண்டு போய் சுத்த முடியுமோ சுத்துங்க. அவ்வளோதாங்க. திரும்பவும் இன்னொரு நாள் இன்னொரு எக்ஸசைஸோட பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.